உங்களை பார்க்கும்போது எனக்கு அன்னி தான் நமக்கு தான் வருது. அவங்களும் இப்படி தான் அண்ணன் மேலே ஏகப்பட்ட லவ் வச்சுட்டு ஏர்போர்ட்டில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஏறி போயிட்டாங்க. இப்போ நீங்களும் எதுவும் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நான் உள்ள பிடுங்கி செத்துருவேங்க. நான் இல்லாமல் எப்படி சிஎஸ்கே இருக்குன்னு நினைக்காதீங்க. ருத்ராஜ் இருக்காரு, கண்டிப்பாக வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு. இது காணும் அண்ணனும் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ தான் கேமராக்கு பின்னாடி இருக்க, நீ என்ன ரியாக்ட் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு ஸ்கிரிப்ட் ஒழுங்காக கிடைக்கும், ஃபேன்ஸும் நல்லா பார்த்து நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நோட்ஸ் எடுக்கும்போது அப்படியே அவரோட வயசு. தமிழ்நாட்டில் எப்படி என்னுடைய நம்பிகள் வரவேற்பு கொடுப்பாங்களோ அதை விட அதிகமான மடங்கு நம்ம நம்பிகள்லாம் எனக்கு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2005 ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் 10 வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான். ஆனால் அதே 10 வருஷம் கழிச்சு அந்த பையன் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். என்னை அழிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பொய்யை பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே நாடகம் போட்டு அவங்கள நான் ஒழிச்சு கட்டுறேன். அது என்னுடைய சிந்தையில் உண்டு. ஒரு சக மனிதனுக்கு என்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். அது இது ரெண்டும் என்னுடைய நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும். உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறதும், நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறதும், ஐயாப்பா அது என்னடி குட்டியில 4 ஒய்யே மாமா குட்டியா அவன் என்ன குட்டியாவா இருக்கா? அவன் சென பண்ணி மாதிரி இருக்காண்டி. மருமகனே அந்த பஞ்ச பாண்டவர்களை நீ அழித்து ஒழித்து விட வேண்டும் மருமகனே. எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? ஃபர்ஸ்ட் இந்த பழைய டெம்ப்ளேட்டை உடச்சிட்டு புதுசா ஒன்று ட்ரை பண்ணுவோண்டா அப்படின்னு. 2014 மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். 2014 இது வரைக்குமே நிறைய ஸ்டேஜ் பண்ணியாச்சு. நாமளும் எல்லாரும் வாய்ஸ் பேசுறது, மெமிக்ரி ஆர்டிஸ்ட் ஏற்கனவே எடுத்தவங்க வாய்ஸ் தான் எடுத்து பேசுவோம். பட் அதில் ரீச் கிடைக்கலாம். நாம சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுவோம். நார்மல் எல்லாரும் பார்க்குற மாதிரியான வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது தான் நிறைய இடத்து வீரப்பன் சார் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு அப்போதைக்கு எப்படி எடுக்கிறது, வீடியோ கிடைக்காது. அப்போ தான் கோசை முனுசாமி வீரப்பன் அந்த படம் ரிலீஸ் ஆனது. சரி, அதை பார்த்ததுக்கப்புறம் 2-3 வாட்டி பார்த்தோம். அப்புறம் இந்த வாய்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு. வாய்ஸ் எடுத்துட்டேன் 3 வாட்டி பார்க்கும்போது. சரி, எங்கே வெளியே எடுத்தோடனே ஸ்டேஜ்லேயும் பேச முடியாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி காட்டணும், வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. அப்புறம் அவங்க அப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அது இதுன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜே பேசினேன். பொங்கல் அப்போ ஃபங்க்ஷனில் பேசினேன். பேசிவிட்டு அடுத்து 2 நாள் அப்லோட் பண்ணேன் இன்ஸ்டாவில். அடுத்து நல்லா வியூஸ் 1 மில்லியன் தாண்டிடுச்சு. இப்போ நிறைய இடத்துல அப்படியே அடுத்தடுத்து அந்த ஒரு வாய்ஸ் எவ்வளோ ரீச் ஆகும்போது இன்னும் புது வாய்ஸை எடுக்கலாம். பழைய வாய்ஸ் வரும், பட் நிறுத்திட்டு புதுசாக நம்ம எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தது தான் இப்போ நிறைய வாய்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன புதுசாக இப்போ எடுத்துருக்குது பிரசாந்த் சார் வாய்ஸ். போன ஒரு 1 மந்த்தாகவே ட்ரை பண்ணிருந்தேன். வாய்ஸ் நோட்ஸ் அது கிடைக்கல. சும்மா டைலாக் பேசி பார்த்து இப்போ வாய்ஸ் எடுத்துட்டேன். பிரசாந்த் சார், டாப் ஸ்டார் பிரசாந்த், ஜீன்ஸ் படம் அந்த மாதிரி சாக்லேட் பாய் இருந்தார் இல்லைங்களா, அந்த வாய்ஸ். ஓகே, அந்த வாய்ஸ் ஏதாவது இப்போ சாம்பிள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? உங்கள் கூட மனசை விட்டு பேசணுன்னு தான் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே. உங்களை பார்க்கும்போது எனக்கு அன்னி தான் நமக்கு தான் வருது. அவங்களும் இப்படி தான் அண்ணன் மேலே ஏகப்பட்ட லவ் வச்சுட்டு ஏர்போர்ட்டில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஏறி போயிட்டாங்க. இப்போ நீங்களும் எதுவும் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நான் உள்ள பிடுங்கி செத்துருவேங்க. நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்க பாருங்க, அந்த அமைதி கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்கள் அமைதி எனக்கு கொள்ளுதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இதுதான் பேசுவார். ஸோ பிரதர்ட் MS தோனி சாரோட வாய்ஸ் கேட்கணும்னு ஒரு ஆசை எடுத்திருக்கேன். எங்கேயும் பேசல. சரி, ஃபஸ்ட்டு பேசி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே தான் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. நம்ம யாருங்கிறத விட நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கப்பை வின் பண்ணுவோம். நான் இல்லாமல் எப்படி சிஎஸ்கே இருக்குன்னு நினைக்காதீங்க. ருத்ராஜ் இருக்காரு, கண்டிப்பாக வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு. ஸோ விஜய் சித்து விளாக்ஸ்ல இருந்து கூட நம்ம கேமராமேன் சூரி அப்படின்றவர் தான் இன்னைக்கு அவரும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கூட சேர்ந்து அவரோட வாய்ஸ் கூட நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி கேட்ச் பண்ணீங்க? ஸோ இவங்களோட வாய்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் சிமிலராக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் வாய்ஸ் கலந்து அந்த வாய்ஸ் எடுக்கும்போது இந்த வாய்ஸ் வந்துடும். அவங்க அந்த மாதிரி அவருடைய வாய்ஸ்லேருந்தே தான் இந்த வாய்ஸ் இருக்கும். ஈஸி தான் அவரோட வாய்ஸ் பேசுனது. எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன பிரதர்? இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, அதனால இவங்களோட வாய்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் எல்லாராலும் லைக் பண்ணுறாங்க. அவர் அந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் விஜய் சித்து அண்ணா அவரோட வாய்ஸ் தான் எடுக்க ட்ரை பண்ணது. சரி, அப்புறம் இவர் வாய்ஸ் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சா? நாம என்னதான் அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் இது காணும் அண்ணனும் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ தான் கேமராக்கு பின்னாடி இருக்க, நீ என்ன ரியாக்ட் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு ஸ்கிரிப்ட் ஒழுங்காக கிடைக்கும், ஃபேன்ஸும் நல்லா பார்த்து நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோவும் ரீச் கிடைக்கும்னு சொல்லி அண்ணனும் காணும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரதர்? அப்துல் கலாம் சார் வாய்ஸ் எடுக்கும்போது இது எப்படி லிங்க்? அப்துல் கலாம் சாரோடைய வாய்ஸ் தட் இஸ் வாட் இட் told it. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய உங்கள் அனைவருக்கும்
இந்த நோட்ஸ் எடுக்கும்போது அப்படியே அவரோட வாய்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்களா? நம்ம வந்து வேற ஒருத்தரோட வாய்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், டக்குன்னு பார்த்தா இடையில வேற ஒருத்தர் வருவார், அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா? நான் நிறைய எடுத்திருக்கேன். அப்புறம் அது எப்படி சொல்றேன்னா, விஜய் சார் வாய்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மதன் கௌரி சாரோடைய வாய்ஸ் வந்தது. இப்போ கேரளா வேற போயிருக்காரு விஜய் சார். ஸோ கேரளாவில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவருக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லவ் பற்றி சொல்லுங்க, எப்படி இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பா நம்பிகள் உங்கள் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. இன்னைக்கு கோட் படத்துக்காக நம்ம கேரளா போயிருந்தோம். அங்கே வந்து எனக்கு தமிழ்நாட்டில் எப்படி என்னுடைய நண்பா நம்பிகள் வரவேற்பு கொடுப்பாங்களோ அதை விட அதிகமான மடங்கு நம்ம நண்பா நம்பிகள்லாம் எனக்கு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அன்பை பார்க்கும்போது நல்ல ஒரு கலைக்கும் நல்ல ஒரு கலைஞருக்கும் எங்கே போனாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கணும் புரிஞ்சுக்கிறேன் நண்பா. இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும். அடுத்து நாம் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும்னு ஆசைப்படுறேன் நண்பா. இதுதான் மதன் கௌரி இதுல உருவானது. இருந்து அப்படியே இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி காட்டும் போது என்னடா மதன் கௌரி வாய்ஸ் ஏற்கனவே எடுத்திருக்காங்க மதன் கௌரி பிரதர் வாய்ஸ். சரி நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதோட வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ். ஓகே. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2005 ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் 10 வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதே 10 வருஷம் கழிச்சு அந்த பையன் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம ஏதாவது பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்காக போராடுவோம், ஆனால் அது லைஃப் நம்மள வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. இந்த மாதிரி தான் நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, லைஃப் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ரீச் அப்படின்னாலே வீரப்பன் வாய்ஸ் தானே, அது இப்போ ட்ரை பண்ணலாம். அதாவது என்னுடைய நாட்டு மக்களுக்கு, அதாவது சகோதர சகோதரிகள், பெரியோர்கள் சிறியோர்கள், இதை நீங்கள் கேட்கும்படி, இதை நீங்கள் பார்க்கும்படி இன்னைக்கு நான் பேசுகிறேன். நான் எப்படி ஒரு பையன்லேருந்து, எப்படி ஒரு சின்ன பையன்லேருந்து மனிதனான என்னுடைய 50 வருஷ அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கேளுங்க. தப்பு என்னுடையதா இல்லை அரசாங்கத்துடையதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நான் நல்லபடியாக பேசுகிறேன். நாட்டு மக்களுக்கு என்னுடைய வணக்கம். ஆண்டவா, முருகா, கடவுளே, இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பார் சீரீஸில். அதுக்கப்புறம் நிறைய ஃபுல்லாக டைலாக் இருக்குது, நிறைய இருக்குது. எனக்கு போய் சொல்லி பழக்கம் இல்லை, நான் இங்கேயும் போய் சொல்கிறது இல்லை. ஒரு எதிரியை ஒழிச்சு கட்டுறதுக்கு மட்டும் போய் சொல்லுவேன். என்னை அழிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பொய்யை பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு மேலே நாடகம் போட்டு அவங்கள நான் ஒழிச்சு கட்டுவேன். அது வந்து என்னுடைய சிந்தையில் உண்டு. ஒரு சக மனிதனுக்கு என்னுடைய உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவேன். அது இது ரெண்டும் என்னுடைய நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும். இது இந்த மாதிரி பேசியிருப்பார். ஆனால் சில பேரோட வாய்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லாங், வேர்ட்ஸ் அதெல்லாமே மாறும். அதுக்கான ஒர்க் எப்படி பண்றீங்க? அதுவும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இவரோட வாய்ஸ் நம்ம எடுக்கும்போது இப்போ நம்ம சேலம்லேயே இருக்கிறதுனால அந்த ஸ்லாங் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்படியும் அவர் பேசுகிற அந்த சீரீஸில் பேசுகிற மாதிரி. அப்புறம் இப்போ என்னன்னா அவருடைய வாய்ஸ் அந்த டைலாக்காக பேசிகிட்டு இருக்காம நார்மலாக இப்போ என்னால் பேச முடியும். நார்மலாக இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக கூட அவர் வாய்ஸ் என்னால் பேச முடியும். ஏன்னா அது ரொம்ப மற்ற வாய்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம த்ரோட் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாய்ஸ்க்கு நம்மளால வாங்க எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நார்மலாக நம்மளால் சகஜமாக பேசுகிற அளவுக்கு எனக்கு வாய்ஸ் எடுத்துகிட்டேன். இந்த வாய்ஸ் ஃபுல்லாகவே இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வாய்ஸும் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இப்போ பேச முடியும். இப்போ நார்மலாக அவர் பேசியிருந்தாருன்னா இந்த டைமில் எப்படி பேசி ஒரு நியூஸ் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி சொல்லுவேன். அதாவது இன்னைக்கு நாட்டு மக்களாகிய உங்களுக்கு வீடியோவில் தான் நான் பேசுகிறேன். நேரில் பேசக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்து வைக்கல, என்ன பண்ணுறது. அதாவது இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதாவது பெண்கள் தாய்மார்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகிற இடத்துலையோ வர இடத்துலையோ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமாவோ பயப்படாதீங்க. பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் தைரியமாக அதை நீங்கள் கையாளுங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உங்களுடைய ஆசிரியர்களோ உங்கள் அப்பா அம்மாவோ நண்பர்கள்கிட்டயோ சொல்லுங்கள். மனசுலேயே வச்சுக்கிட்டு நீங்களே எதுவுமே நினைக்காம அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள். எதுக்கும் பயப்படக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க பயப்படலாமா? அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதாவது இந்த ஊரில் இந்த சட்டங்கள் கடுமையாகாத வரைக்கும் தவறுகள் குறையாது. அதை நாம் சொல்லி புரிஞ்சோம்ல, நாம் அதை பற்றியான இதில் சொல்கிறதில்லை. என்னுடைய அதிக கருத்துக்கள் நான் போகிறதில்லை. முக்கியமாக இது பெண்களுக்காக நம்ம சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதை மாதிரி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவா. இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் உங்களோட வீடியோவில் இந்த பிரதீப் ரங்கநாதன் பிரதரோட வாய்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க. லவ் டுடே படத்துல இருந்து ஒரு டைலாக், உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறதும் நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறதும் ஐயாப்பா, அது என்னடி குட்டியில 4 ஒய்யே மாமா குட்டியா, மாமா குட்டியா, அவன் என்ன குட்டியாவா இருக்கான், அவன் சென பண்ணி மாதிரி இருக்காண்டி, இது மாதிரி ஆரம்பிப்பாரு.
இப்போ என்னன்னா இப்போ நிறைய பிரதீப் சாரோட இவரோட வாய்ஸ் வந்து இதேமாதிரி டைலாக்கே எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்குறாங்க. மாற்றி பேசணும், டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி கேட்டுருந்தாங்க. அவர் ஸ்டேஜில் பேசியிருப்பார் ஒரு இதில், அதாவது நண்பா முன்னாடி வரது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா போயிடலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒருத்தங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும், அப்போ தான் எல்லாமே சாத்தியமாகும். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பிரதீப்க்கு அவன் மேலே வச்ச நம்பிக்கைக்கு தான் கோமாளின்ற படத்தோட ப்ரொடியூசரை என் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என் மேலே வச்ச நம்பிக்கையினால தாங்க நான் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கேன். இதுமாரி நீங்களும் உங்களை நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. இதுமாரி பேசியிருப்பேன். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால மட்டும்தான் முடியும். நம்ம வந்து இப்போ நம்ம லைஃப்ல யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோமோ அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சா அதை வந்து நீங்க அவங்களுக்கு உங்களோட வாய்ஸ் மூலமா இன்னொரு லைஃப் கொடுத்து அதை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் அவங்களோட ஞாபகத்தை நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி இப்போ எனக்கு வந்து விஜயகாந்த் சார், விவேக் சார், ஜெயலலிதா மேமோட வாய்ஸ் எல்லாம் கேட்கணும்னு ஆசை. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா? ஐயோ அடா பாவீங்களா, ஏய் இங்க பாடுறா, போடா போடா, இதா பாடுறா, தேவையில்லாத எத்தனையோ பிரச்சனையை நாட்டுல வளர்க்குறீங்க, ஆனா மனுஷனுக்கு பிரயோஜனமா மரத்தை மட்டும் வளர்க்க மாட்டேங்கிறீங்களடா, அதனாலதான்டா மாடு ஓட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இத பாடுறா, மக்களுக்கு எப்பயுமே தேவையான மரத்தை நடுங்க, அதையாவது உருப்படியா பண்ணுங்கடா. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 200 இல்ல 300 பெரியவர் வந்தாலும் திருத்த முடியாதுடா. எஸ்கேப். விவேக் சார் வாய்ஸ் பேசும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது, நல்லாவே வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் டிஃப்ரெண்டாக கான்செப்டாக எடுத்து பண்ணணும் நிறையா. அடுத்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வாய்ஸ் பேசுகிறேன். உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான், மக்களால் நான், மக்களால் மட்டுமே நான் என்று கூறி நான் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் எண்ணத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கவென்று கூறி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்னதான் விஜயகாந்த் வந்து இப்போ இல்லைன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டாலும், ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறதும், ஒரு மனுஷனை என்னென்னமோ நீங்கள் துன்புறுத்துவீங்க. ஆனால் வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய அருமை தெரியாது, அவங்க இல்லை அப்படின்னா தான் அவங்களுடைய அருமை தெரியும். அதனால் யாரையும் மனசார நீங்கள் நோகடிக்க வேண்டாம். அப்புறம் அவங்க இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மனசார ஏற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமா இருங்க, சுத்தியும் சந்தோஷமா இருக்குங்களா சந்தோஷமா வச்சுக்கோங்க. வரட்டுமா? யூஸ்வலா விஜய் சாரோட வாய்ஸ், அஜித் சாரோட வாய்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதிகமான கிளாப்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அதை தாண்டி புதுசா ஒருத்தரோட வாய்ஸ் எடுக்கும்போது அதிகமான ஒரு கிளாப்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது யாரோட வாய்ஸா சொல்லுவீங்க? கோபி நாயர் சார் வாய்ஸ். விஜய் டிவி வாய்ஸ் ஓவர் பேசுவார். மோஸ்ட்லி அஜித் சார் வாய்ஸ் பேசும்போது அவர் பேசுனதை பேசி தான் நான் ஆரம்பிப்பேன் எங்கேயுமே ஸ்டேஜ் ப்ரோக்ராமில். அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது அஜித் சாருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ பேசியிருப்பார். அவர் தான், ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார். அதுதான் இவரது பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கு பின்னால் விசில் சத்தம், வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் இவரது திறமைக்கான அங்கீகாரம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றால் அதுதான் இவருக்கான அங்கீகாரம். அல்டிமேட் ஸ்டார் அஜித். இது பேசிட்டு அவர் வாய்ஸ் பேசினா கொஞ்சம் நல்லா ரீச் கிடைக்கும், நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சகுனி கேரக்டருக்கும் அவர் தான் பேசியிருப்பாரு. இந்த வாய்ஸ் வந்து அவர் முன்னாடி நான் ஸ்டேஜில் பேசியிருக்கேன் அவர்கிட்டயே. அந்த இன்ட்ரோ பேசியிருக்கேன். அப்புறம் அவர் நல்லா விஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய எடுத்தது சகுனி கேரக்டர் பேசியிருப்பாரு. மருமகனே, அன்பு மருமகனே, அந்த பஞ்ச பாண்டவர்களை நீ அழித்து ஒழித்து விட வேண்டும் மருமகனே. தந்திரம் ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. எதை எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அங்கு அப்படி செய்ய வேண்டும் மருமகனே, அன்பு மருமகனே. இந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் பேசும்போது நீங்க அப்லோட் பண்றீங்க, மில்லியன் வியூஸ்ல போகுது, நிறைய செலிபிரிட்டிஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து விஷஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி வந்ததுலேயே மறக்க முடியாத விஷஸ்னா என்ன சொல்லுவீங்க? செலிபிரிட்டிஸ் விஷ் பண்ணது. செலிபிரிட்டிஸ் விஷ் பண்ணது மதன் கௌரி பிரதரோடைய வாய்ஸ். அவருக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே விஜய் டிவியில் இருக்கவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட், பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதுவே நமக்கு பெரிய ஒவ்வொரு வாய்ஸ்க்குமே பண்ணிடுவாங்க. அசாரனாலாம் கால் பண்ணி விஷ் பண்ணாரு, வாய்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நரேன் சாருக்கு நல்ல விஷ் கிடைச்சது. பூவி, நீ கண்ணு திறந்து பார்க்கும்போது உன் பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன், ஆனால் இங்கே இருப்பேன். காதலிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க உனக்காக நான் இதயத்தை கொடுக்குறேன்னு. ஆனால் இது எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உன்னை வாழணும்,
இல்லை ஒன்று சாகணும், அதுதான் காதலுக்கு வேதம். நீ அழக்கூடாது பூவி. உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட நான் செத்து போயிட்டதுக்கு சமம். இது வந்து நெஞ்சிருக்க மாதிரி பேசியிருப்பாரு. அடுத்து அதுலேயே கொஞ்சம் கைதி படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போல்டாக வந்திருக்கு செயலுக்கு. எனக்கு வேறு வழி தெரியலடா. நான் அப்படி சொல்லனே லோரி எடுத்திருக்க மாட்டேன். இங்கே பாரு, இது என்னோட பொண்ணோட ஃபோட்டோ. இவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறாளோ அதே ஸ்கூலில் உன் பொண்ணு படிக்க வைக்கிறேன். நீ என்ன நம்பு. ஆனா இப்போ ஒருத்தரோட வாய்ஸ்லயே நம்ம வந்து பழைய விண்டேஜ்ல எப்படி பேசியிருப்பாரு, இப்போ எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அதுலயே நம்ம நிறைய ஒரு டிரான்சிஷன் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க? அது நமக்கு ஒரு வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து அதுலேயே கொஞ்சம் பேஸ் ஏன்னா பழைய வாய்ஸ் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறது கொஞ்சம் பேஸ் தான் சேர்ந்து வரும். ட்ரை பண்ணும். அதேமாதிரி ஒரே மாடுலேஷனில் எடுத்த டைலாக்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வித்தியாசமாக மாற்றி பேசி பார்க்கணும். ஏன்னா எடுத்த டைலாக் எல்லாருமே பேசிடுவாங்க. பட் அது நம்ம வேறு கான்செப்ட் வைஸாவோ வேறு எங்கேயோ நம்ம ஸ்டேஜில் பேசும்போது அடுத்து நமக்கு வேறு மாடுலேஷன் தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி என்னோட லைஃபு ஒரு பிட் ஜூஸ் மாதிரி படிச்சு இல்லை. அவங்கள நீ பார்க்கும்போது ஓலம், மரண ஓலம் கேட்கும். உன்னோட கால் உன் தரையில் படாது. என் காலை பாரு, என் கால் எப்படி வைக்குதோ அதே மாதிரி உன் காலோட வைக்கும். இந்த மாதிரி பேசிப்போம். உங்களோட ரோல் மாடல் தான் யாரு? நவீனண்ணா, அசார் அண்ணா. எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு வாய்ஸ் எடுக்கிறோம்னா அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆனது நவீனண்ணா பார்த்து 2015-14 சைடு அந்தப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் அசார் அண்ணா அப்படின்னு நிறைய வந்துச்சு. டிஎஸ்கே அண்ணா எல்லாரும். பொதுவாக இந்த நம்ம ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லி சில ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் போனால் ஓரளவுக்காவது நமக்கு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் எவ்வளோ ஆடிஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? கலக்கப்போது யாரும் அட்டன் பண்ணேன். சீசன் 7 நினைக்கிறேன். சீசன் 7 அட்டன் பண்ணேன். அப்புறம் நமக்கு அவ்வளோ வாய்ஸும் கிடைக்காது, அப்போ தெரில. சரி, நம்ம ஸ்கிரிப்ட் வைஸாகவும் நம்ம கரெக்டாக இது பண்ணல. நம்ம எதுவுமே தெரியாமல் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு நம்ம செலக்ட் ஆகலைன்னா அது நம்ம மேலே தான் தப்பு. சரி, நம்ம கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா ஃபுல்லாக இது பண்ணிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு மேலே நான் செலக்ட் ஆகிடும் நம்பிக்கை இருக்குது. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ஸை தாண்டி இந்த கான்டென்ட் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வாய்ஸ் பேசும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அது வந்து அது முடிக்கும்போது அதே ரெஸ்பான்ஸ் இருக்கணும், இல்லைனா இருக்காது இல்லையா? இல்லைனா அதுக்கான ஒரு ரீச் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி மெனக்கடல்கள்லாம் பண்ணுறீங்க இந்த கான்டென்ட் வைஸ் பண்ணுற மெனக்கு? அது பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ஒருத்தர் 2 இப்போ ஜெயலலிதா அம்மா வாய்ஸோ இப்போ வீரப்பன் சார் வாய்ஸோ அவங்க பேசுனது தான் நம்ம அப்படியே ஸ்டேஜில் பேச முடியும். நம்ம கண்டென்ட் வைஸாக அதிகமாக கொண்டு போக முடியாது. மற்ற ஆக்டர் வாய்ஸில் நம்ம பேசலாம். இப்போ விஜய் சாரோடது பேசுன மாதிரி இந்த மாதிரி கொண்டு போகலாம். அது விவேக் சாரோட வாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன கருத்து சொல்கிறோன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லலாம். அதனால ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஃபிக்ஸாக 2-3 வாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த டைலாக் மட்டும் தான். இப்போ ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்த மாதிரி விஜயகாந்த் சார் வாய்ஸ்லாம் நம்ம இப்போ ஸ்டேஜில் பேச முடியாது. மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பேசணுமோ அது மட்டும் நம்ம பேசிக்க வேண்டியது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு எப்படி சொல்லணும், எல்லாம் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காம மாற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு வாய்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து விஜய் சார் வாய்ஸே எனக்கு வரல. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் சரத்குமார் சாரோடைய வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். த்ரோட்லாம் கொஞ்சம் பெயினாக இருந்தது அது. அப்புறம் விவேக் சாரோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு மாடுலேஷன்லாம் கிடைக்கும் மட்டும் இருந்தது, வாய்ஸ் வராமல் இருந்தது. அப்புறம் அசாரானா வீடியோலாம் பார்த்து தான் விவேக் சாரோடைய வாய்ஸ் எடுத்தேன். இந்த வாய்ஸ் தான் கொஞ்சம் இருந்தாலும் இந்த 10 வருஷம் உண்டான இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு பிரதர்? லைக் நம்ம ஃபினான்ஷியல் வைஸ் இருக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஃபேமிலிக்காகவாவது நம்மளோட கெரியரை, நம்மளோட ட்ரீமை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வேற ட்ராக்ல போகிற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் இருந்திருக்கும். நிறைய இருந்தது. ஹாஸ்பிட்டல் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால லீவ் கிடைக்காது எங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்புறம் நம்ம அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்க இருந்தது. அப்புறம் மேரேஜ் ஆகலாம் கூட தனியாக நம்ம எங்கேயோ வெளியே கிளம்பி வந்துடலாம். இப்போ ஃபேமிலியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால ஒய்ஃப் வந்து போக சொல்லுவாங்க, நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஃபேமிலி, நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கன்னு. பட் இருந்தாலும் நமக்கு சரி இதை விட்டுட்டு நம்ம இதுக்கு ஃபுல்லாக வர முடியாதுல்ல. அதனால் அது ஒன்று ரொம்ப ஸ்ட்ரகிள் அது மட்டும்தான் இருந்தது. அது சரி கொஞ்ச நாள் இப்போ ஒய்ஃப் வந்து இப்போ வெளியே ஒர்க் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைச்சதுனால இந்த இதில் வந்திருக்கேன். ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். சார் உனக்கு பிடிச்சது பண்ணு, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போ வரைக்கும்? எங்கள் அதான் சொன்னேன். நான் இப்போ வந்து இவ்வளோ ரீச் கிடைச்சதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்கிறதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் தான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய போகணும். இது ஃபஸ்ட்டு தான், இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க, இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்க சொல்லியிருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக அவங்க எப்படியோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ஒவ்வொரு இடம். நமக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு சீக்கிரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணால் கிடைச்சிடும். ஆனால் இந்த ஃபினான்ஷியலாக அது நமக்கு உதவுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா? அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பட வேண்டியதாக இருக்கும் நம்ம ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு. அது மாதிரி ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு பிரதர்? எங்கேயும் அதிகம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் அமௌண்ட் எங்கேயும் வாங்கிட்டு பண்ண மாட்டோம். அது இல்லாமல் கூப்பிடுவாங்க, அப்புறம் திடீர்னு டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் அடுத்த வாட்டி பண்ணிங்கன்னு சொல்லிட்டுலாம் அனுப்பிடுவாங்க. நம்ம அதுக்கு நாங்கள் லீவ் போட்டு வந்துடுவோம். இல்லை டேட் இல்லை, நாங்கள் வந்துட்டோம் டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே அந்த பக்கம் போயிட்டாலும்
கூப்பிட்டு இல்லை அடுத்த வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் அப்புறம் அதுவும் போயிட்டு திரும்ப சும்மா வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கூட சொல்லி கொஞ்சம் மனசாக இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் திருப்பி அனுப்பிடுவாங்களா, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. காண்டாவது இல்லை, சரி நம்ம அடுத்து அவங்களே கூப்பிடணும், அவங்களே திரும்ப அடுத்த வாட்டி அந்த மாதிரி நம்ம மாறணும். ஆனால் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டாக நிறைய வாய்ஸ் எடுக்கிறோம், மக்களிடமிருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிளாப்ஸ்லாம் வருது. இதோட அன்பு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு? அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம போகிற இடத்துல வரலாம் நம்ம பார்க்குறாங்க, செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் போனால் அது நமக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நிறைய கேட்பாங்க வாய்ஸ், இந்த மாதிரி வாய்ஸ் நமக்கு ட்ரை பண்ணாத வாய்ஸ் அவங்க எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க சொல்லி நான் ட்ரை பண்ண வாய்ஸ் தான் ரியோ, அவருடைய வாய்ஸ். ஓகே, ரியோராஜ் அவருடைய வாய்ஸ் தான். அதில் பார்த்து ட்ரை பண்ணிட்டு அசார் அன்னைக்கு எடுத்திருந்தார் ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்தா ஒரு வாய்ஸ் நானே எடுத்து ட்ரை பண்ணதான் அந்த வீடியோ, அவருடைய வாய்ஸ். ஏய் யாரா அவன், இவன் சொன்னானா என்னை பற்றி, ஏய் நான் தாண்டா ரியோ, ஏய் பாரு மதி, ஜோலு மதின்னு சொல்கிறா, ஏய் யாரா அவன் மதி, எனக்கு ஒன்றுமே தெரில, எங்க பாரு மதி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பேசியிருப்பார் அவரோட வாய்ஸ். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ரியோ பிரதர்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி? அவருக்கு அந்த வீடியோ ஏற்கனவே அவர் பார்த்துருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு, அப்புறம் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் புதுசாக நிறைய பேரோட வாய்ஸ் ட்ரை பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் வரல அப்படின்னு யாராவது இருக்காங்க? கரண் சார் வாய்ஸ் நான் ஏற்கனவே ஒரு லாஸ்ட்டாக பண்ண இன்டர்வியூலேயே கரண் சார் வாய்ஸ், பிரசாந்த் சார் வாய்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பிரசாந்த் சார் வாய்ஸ் எனக்கு எடுத்துட்டேன், ஆனால் கரண் சார் வாய்ஸ்க்கு எனக்கு வாய்ஸ் கிடைக்கல, எடுக்க முடியல. இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எடுத்துருவேன். இன்னைக்கு பிரதர் இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் ஒரு ஜேர்னி, அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை மாதிரியே இந்த மிமிக்ரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன? டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், வாய்ஸ் புதுசாக எடுங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்க வாய்ஸில் எடுக்காமல் அவங்க எடுத்த வாய்ஸாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணணும். அதேமாதிரி ஒரே மாடுலேஷன் எடுக்காமல் டிஃப்ரெண்ட் வேறு மாடுலேஷன் எடுக்கணும். ஒரே மாதிரி பேசாமல் மாற்றி பேசணும்னா வந்துடும். அதேமாதிரி புது வாய்ஸஸ் நிறைய ட்ரை பண்ணால் வரலான்னு சொல்லி எனக்கே இப்போ தான் தெரியுது. அதுமாரி ட்ரை பண்ணலாம். எனவே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப புதுசாக நிறையா வாய்ஸஸ் எல்லாம் நாங்கள் கேட்டோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எங்களுக்கே. இன்னும் நீங்கள் திரும்ப நிறையா ஒரு ஃப்ரெஷ்ஷான வாய்ஸஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், மேலே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ.